அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 40. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கிரைம் இன்சிடென்ட். வெறும் கிரைம் ஸ்டோரி இல்ல. இது ஒரு அர்பன் லெஜண்ட் மாதிரி கேரளா போலீஸ் ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய தலைவலியா இருந்த ஒரு மனுஷனோட கதை. 17 வருஷம், 7 கொலைகள், 2 ஜெயில் பிரேக், கடைசியா ஒரு எழுத்தாளரா மாறின ஒரு விசித்திரமான கதை. கதையை நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். கேலண்டரை கொஞ்சம் பின்னாடி திருப்பலாம். இப்போ வருஷம் 2003. முதல் இன்சிடென்ட் கேரளால திரிஷூர் பக்கத்துல இருக்கிற மாலா அப்படின்னு ரொம்ப அமைதியான கிராமம். அது எப்படிப்பட்ட ஊருனா, சுத்தி தென்னந்தோப்புகள், நடுவுல தனித்தனியான வீடுகள். நைட்டு 8 மணி ஆச்சுனாவே ஊரே அடங்கிடும். வெறும் பூச்சி சத்தம் மட்டும்தான் கேட்கும். மக்கள் நைட் நேரத்துல ஜன்னல கூட சாத்தாம தைரியமா தூங்குற காலம் அது. நம்ம ஊர்ல நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனா செப்டம்பர் 2003 அன்னைக்கு அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சு போகுது. அந்த ஊர்ல ஜோஷ் அப்படின்னு ஒரு 45 வயசு நபர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு வெளியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஜோஸ் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ள சத்தமே இல்லாம ஒரு உருவம் நுழையுது. அது மனுஷனா பேயான்னு தெரியல. கையில ஒரு கனமான இரும்பு கம்பி, குரோபார். ஜோஷ் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கம்பி காத்தல சுழண்டு நச்சுன்னு ஒரு மண்டையில இறங்குது. எந்த சத்தமும் இல்லை. ஜோஸ் ஸ்பாட் அவுட். சரி, கொலை பண்ணிட்டு எதை கொள்ளையடிச்சிட்டு போனா தெரியுமா? வைரமோ தங்கமோ இல்லை, வெறும் 17,000 ரூபாய் பணம். அப்புறம் ஒரு பழைய வீடியோ கேசட் பிளேயர், விசிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த காலத்துல விசிபி அப்படிங்கிறது ஒரு பெரிய லக்ஸூரியான விஷயம். ஆனா அதுக்காக போய் ஒரு உயிர் எடுப்பாங்களா? போலீஸ் வந்தாங்க, யாரோ திருட வந்திருக்கான், மாட்டிக்க கூடாதுன்னு அடிச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு சாதாரணமா ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. ஆனா இது ஒரு பெரிய ரத்த சரித்திரத்தோட ஆரம்பம் அப்படின்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. இந்த சம்பவம் நடந்ததும் ஊருக்குள்ள ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிச்சது. ரிப்பர் வந்துட்டான் மறுபடியும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது யாரு ரிப்பர், ஏன் மறுபடியும் வந்துட்டான்னு சொல்றாங்க? இங்க ஒரு குட்டி ஸ்டோரி. கேரளால முதல் ரிப்பர்னு சொல்லப்படுது ரிப்பர் சந்திரன். இவன் 1950 to 1980களில் கேரளாவை நடுங்க வச்ச ஒரு சீரியல் கில்லர். இவரோட ஸ்டைல் என்ன தெரியுங்களா? கையில சுத்தியலை எடுத்துக்கிட்டு நைட்ல தனிமையில இருக்கிற வீடுகளுக்கு போவான். தூங்கிட்டு இருக்கிறவங்கள மண்டையில அடிச்சே கொல்லுவான். மொத்தம் 14 கொலைகள். இப்போ 2003 ஜோஸ் அதே மாதிரி கொல்லப்பட்டதும், குறிப்பா மண்டையில அடிச்சு கொல்லப்பட்டதும் மக்கள் வீதியில வரைஞ்சு போயிட்டாங்க. அடப்பாவி, செத்துப்போன ரிப்பர் ஆவியா வந்துட்டானோ, இல்ல அவனோட வாரிசாய்வன், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த புது கொலையாளிக்கு ரிப்பர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமா, அது என்ன ரிப்பர்? அது என்ன ஊர் பேரா? நீங்க கேட்கறது புரியுது. இந்த வார்த்தைக்கு பின்னாடி 100 வருஷ ரத்த சரித்திரம் இருக்கு. 1888களில் 1988ல் 1888களில் லண்டன் வீதிகளில் ஜாக் த ரிப்பர்னு ஒருத்தர் தான். உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான சீரியல் கில்லர்ஸ் லிஸ்ட்ல அவனுக்கு தான் முதலிடம். அவன் பொண்ணுங்களை கொலை செய்யற விதமே அவ்வளவு கொடூரமா இருக்கும். He used to rip them apart. அதனால அவனுக்கு ரிப்பர்னு பேர் வச்சாங்க. அந்த லண்டன் ஜாக் த ரிப்பருக்கு அப்புறம் உலகத்துல எங்கேயும் யாராச்சும் நைட் நேரத்துல ஆயுதத்தோட வந்து அடுத்தடுத்து கொலைகள் பண்ணா அவங்களுக்கு ரிப்பர் அப்படிங்கிற பட்டப்பேரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மீடியாவும் சரி, போலீஸும் சரி. அப்படித்தான் லண்டன்ல பிறந்த அந்த பேரு கேரளாவோட அமைதியான கிராமத்துக்குள்ள நுழைஞ்சது. முதல்ல ரிப்பர் சந்திரன், இப்போ ஒரு புது ரிப்பர். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ரிப்பர்னா பெரும் பேர் இல்ல, அது ஒரு பிராண்ட் ஆஃப் டெரர், மரண பயத்தோட அடையாளம். ரைட், கமிங் பேக் டு திஸ் கேஸ். இப்போ இன்சிடென்ட் நம்பர் 2. இது அக்டோபர் 2004. சரியா ஒரு வருஷம் கழிச்சு அந்த பயம் நிஜமாச்சு. இடம் பெருஞ்சனம். அங்க சகாதேவன் வயசு 64, அவங்களோட மனைவி நிர்மலா வயசு 58. இவங்க ஒரு வயசான தம்பதி. அன்னைக்கு நைட்டு பேய் மழை. அந்த மழையோட சத்தத்துல ஜன்னல் கம்பிகள் வளைக்கப்படுற கரக் முறக் சத்தம் யாருக்குமே கேட்கல. உள்ள நுழைஞ்ச அந்த புது ரிப்பர் தூங்கிக்கிட்டு இருந்த தாத்தாவையும் பாட்டியையும் ஈவு இறக்கமே இல்லாம அடிச்சு கொண்டுட்டு அந்த வீட்டுல இருந்த 11 பவுண்ட் தங்க நகைய சுட்டிட்டு போயிருக்கான். இப்பத்தான் போலீஸுக்கு அந்த பேட்டர்ன் புரியுது. எல்லாமே நைட்ல நடக்குது, அதுவும் மழை பெய்யற அமாவாசை இருட்டு அன்னைக்கு. எல்லாமே பின்வாசல் அல்லது ஜன்னல் வழியாதான் என்ட்ரி. எல்லாமே ஹெட் இன்ஜுரி, அதாவது மண்டையில் அடிக்கிறாங்க. ஆனா அந்த கொலையாளி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க ஒரு முடி கூட கிடைக்கல. ஊர் முழுக்க பயம். போலீஸ் ரோந்து அதிகமாச்சு. ஆனா 2005 நடந்த அந்த ஒரு சம்பவம் போலீஸுக்கே சவாலா அமைஞ்சது. 2004 முடிஞ்சு 2005 வருது.
போலீஸ் கிட்ட இப்ப வரைக்கும் கில்லர் யாருன்னு கூட ஒரு சின்ன க்ளூ கூட இல்ல. இப்போ அடுத்த சம்பவம் நடக்குது. இது மே 2005 நடக்கிற சம்பவம். இடம் வடக்கரா அப்படிங்கிற கிராமம். அங்க ஒரு தனி வீட்டுல எலிக்குட்டி அப்படின்னு ஒரு 85 வயசு பாட்டி தனியா வசிச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில பால்காரர் வந்தப்போ கதவு திறந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா பாட்டி ரத்த வெள்ளத்துல பணமா இருக்காங்க. வழக்கம் போல மண்டையில அதே அடி. வீட்டுல இருந்த நகைகள் மாயம். ஆனா இந்த முறை அந்த கில்லர் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கான். சண்டை போடும்போது வீட்டுல இருந்து ஒரு கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு, மிரர். போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தப்போ அந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுல அந்த கைரேகை தெளிவா பதிவாயிருந்தது. போலீஸ் டீம் உற்சாகமாயிட்டாங்க. எஸ், சிக்கிட்டாண்டா கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரேகையை எடுத்துட்டு போய் பழைய ரவுடிகள் லிஸ்டோட மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆனா நோ மேட்ச் ஃபவுண்ட். கைரேகை இருக்கு, ஆனா ஆள் யாருன்னு தெரியாம போலீஸ் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கில்லர் போலீஸ் ரெக்கார்டு இல்லாத ஒரு புது ஆள் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது. அடுத்து கேஸ் நம்பர் 4. இதுதான் கேரளாவையே உழுக்கின சம்பவம். இதுக்கு அப்புறம்தான் போலீஸ் வெறித்தனமா தேட ஆரம்பிச்சாங்க. சம்பவம் நடந்தது அக்டோபர் 2, 2006 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நைட்டு. இடம் புத்தன்வேலிக்கா அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. வெளியே மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுல தேவகி அப்படின்னு ஒரு அம்மா, 51 வயசு. அவங்க கணவர் ராமகிருஷ்ணன். இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மணி அதிகாலை ஒரு 1 மணி இருக்கும். அந்த மர்ம நபர் ஜன்னல் கம்பியை வளைச்சு உள்ள குதிக்கிறான். முதல்ல ராமகிருஷ்ணனை இரும்பு கம்பியால் அடிச்சு மயங்க வைக்கிறான். அடுத்தது தேவகி அம்மாவோட ரூமுக்கு போறான். அவங்களையும் கொடூரமா தாக்கி கொள்றான். இங்க நடந்தது பார்த்தா நெஞ்சமே பதறிடும். அந்த அம்மா கையில 6 தங்க வளையல் போட்டிருந்தாங்க. அதை கரெக்டா ட்ரை பண்ணியிருக்கான். பட் வரல. சாதாரண திருடனா இருந்தா விட்டுட்டு போயிருப்பான், அல்லது அந்த வளையல கட் பண்ணி எடுத்திருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? வளையல் வரலையா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்த ஒரு பெரிய கத்தியை எடுத்து ஈவு இறக்கமே இல்லாம அந்த அம்மாவோட இடது கையை வெட்டி எடுத்துட்டு போயிருக்கான். அந்த வெட்டின கையோட எஸ்கேப் ஆயிட்டான். அப்படி போகும்போது தடயத்தை அழிக்க வீடு முழுக்க மண்ணெண்ணெய் ஊத்தி கேஸ் சிலிண்டரையும் திறந்து விட்டுட்டு போயிருக்கான். பட் நல்ல வேளை தீ பிடிக்கல, இல்லைன்னா அந்த தெருவே காலியாயிருக்கும். மறுநாள் காலையில இந்த நியூஸ் பரவனதும் கேரளா முழுக்க கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. யார் இவன்? மனுஷனா இல்ல மிருகமா? மீடியா முழுக்க இதுதான் தலைப்புச் செய்தி. போலீஸ் மேல பயங்கர பிரஷர். தனிப்படை அமைச்சாங்க. ராத்திரி பகலா தேடுதல் வேட்டை. ஆனா கில்லர் யாருன்னு தெரியல. அவன் ஒரு ஷேடோ மாதிரி இருந்தான். கில்லரை பிடிக்க போலீஸ் போட்ட ஸ்கெட்ச் எல்லாம் ஃபெயிலர். ஆனா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலமா அவன் சிக்கினான். இது நடந்தது 2006 நவம்பர் மாசம் ஒரு நைட். திரிஷூர் பார்டர்ல போலீஸ் ஜீப் ரோந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ இருட்டுல ஒரு உருவம் சைக்கிள்ல சந்தேகப்படுற மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு. கான்ஸ்டபிள் ஜீப்பை நிறுத்தி, ஏய் யாரு நில்லு அப்படி சொல்லி மடக்குனாங்க. அவன் முகத்துல ஒரு சின்ன பதட்டம். அவன் தோல்ல இருந்த பைய பிடிங்கி கொட்டினாங்க. கீழே விழுந்த பொருட்களை பார்த்ததும் போலீஸ்க்கு டவுட் வந்துருச்சு. ஒரு டார்ச், ஒரு கனமான இரும்பு கம்பி, அந்த குரோபார், கொஞ்சம் மிளகா பொடி. யாரா நீ? நைட்டு 2 மணிக்கு கம்பியோட சுத்துற அப்படின்னு கேட்டதும் அவன் சொன்ன பேரு ஜெயானந்தன். பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா ஒல்லியா ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருந்தான். ஒரு கூலி தொழிலாளர் லுக்கு. இவனா அந்த சைக்கோ கில்லர்னு போலீஸால நம்பவே முடியல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனை விசாரிச்சப்போ அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம சொன்ன அந்த பதில் மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் அதில் வச்சுது. நவம்பர் 23, 2006. இதுதான் இந்த கேஸோட டேர்னிங் பாயிண்ட். சுத்தி போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. நடுவில் அந்த ஒல்லியான ஆள். அது வரைக்கும் அமைதியா இருந்த ஜெயானந்தன் மெல்ல நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்றான். ஆமா, நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்ல, தான் பண்ண கொலைகளை ஒரு மளிகை லிஸ்ட் மாதிரி வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல மாலா ஜோஸ் கொலை, செப்டம்பர் 2003, ஒரு பிசிபிக்காக அடிச்சேன். அடுத்து பெருஞ்சரம் டபுள் மர்டர், அக்டோபர் 2004, 11 பவுன் நகைக்காக. அடுத்தது வடக்கேரா எலிக்குட்டி கொலை, மே 2005. அடுத்தது புத்தன்வேலி தேவகி கொலை, அக்டோபர் 2006. வளையல் வரலன்னு சொல்லி கையை வெட்டி எடுத்தது நான் தான். மொத்தம் 7 கொலைகள், 35க்கும் மேற்பட்ட கொலைகள். கேரளா போலீஸுக்கே தலை சுத்திருச்சு. இவ்வளோ பெரிய சீரியல் கில்லர் நம்ம கைக்குள்ள சாதாரணமா சிக்கிட்டானே. விசாரணை வேகமா நடந்தது. ஜூன் 2008 திரிஷூர் செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்தாங்க. பெருஞ்சினம் இரட்டக் கொலைக்காக ஜெயானந்தனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இவன் சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானவன் சொல்லி ஜட்ஜி சொல்லியிருக்காரு. மரண தண்டனை கைதியா இவனை கண்ணூர் சென்ட்ரல் ஜெயிலில் அடைச்சாங்க. பாதுகாப்பு ரொம்ப டைட். ஆனா ஜூன் 2010 ஒரு நாள் நைட்டு செல்லோட கம்பியை வளைச்சு வெளியே வந்தவன் ஜெயிலோட அந்த உயரமான மதில் சுவரை ஸ்பைடர் மேன் மாதிரி ஏறி குதிச்சு தப்பிச்சிருக்கான். அந்த சிவத்தில் அந்த ஓட்டைகள் இவனுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது.
வெளியே வந்தவன் நேரா ஊட்டிக்கு போய் செட்டில் ஆயிட்டான். ஆனா போலீஸ் விடல. சில நாட்கள்லயே ஊட்டியில டீ குடிச்சிட்டு இருந்தவன ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க. சரி, இவனை இனி விடக்கூடாதுன்னு சொல்லி கேரளாவோட ஹை செக்யூரிட்டி ஜெயிலான பூஜப்புரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்துனாங்க. தண்டனை லைஃப் சென்டென்ஸ். ஒரு லைஃப் சென்டென்ஸ் கிடைச்ச ஒரு கைதி உள்ள என்ன பண்ணுவான்? அமைதியா முனையில உட்காந்து வாழ்க்கையை பத்தி யோசிப்பான். ஆனா ஜெயநந்தன் ஜெயில உட்காந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான். அவன் இருந்த செல்லோட கதவுல ஒரு டெட் லேட்ச் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அதை அறுக்கிறதுக்கு இவன் என்ன பண்ண தெரியுமா? ஜெயில வேலை செய்யறப்போ அங்க கிடைச்ச சின்ன சின்ன பிளேடு துண்டுகளை திருடி அதை ஒன்னா சேர்த்து ஒரு மரக்கட்டையில மாட்டி ஒரு ஹேக்ஸா ரெடி பண்ணான். ஒரே நாள்ல இருக்கல, கிட்டத்தட்ட 2 மாசமா நைட் நேரத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரும்பு கம்பியா இருப்பான். அறுக்கும்போது சத்தம் வெளியே கேட்காம இருக்க பிளேட்டை தட்டி சத்தம் போடுவான். விடியறதுக்கு முன்னாடி அறுபட்ட இடத்துல சோப்பு பேஸ்ட், மெழுகுவர்த்தி இது மாதிரி வச்சு மறைச்சிருவான். இது கேட்கும்போது உங்களுக்கு ஷஷாங்க் ரெடம்ஷன் படம் ஞாபகத்துக்கு வந்ததுல எனக்கும் கூட. ரைட், பேக் டு தி ஸ்டோரி. ஜூன் 11, 2013 அன்னைக்கு ஒரு மழை ராத்திரி. கம்பியை கலட்டிட்டு உள்ள இருந்த பெட்ஷீட், துணிகள் இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு ஒரு கயிறு மாதிரி பண்ணான். முதல் சுவர் மேல சரசரன்னு ஏறி எஸ்கேப். கூடவே பிரகாஷ் அண்ட் ஒப்பம் சுனில்குமார் அப்படின்னு 2 கைதிகள் தப்பிச்சாங்க. மறுநாள் காலையில ஜெயிலர் வந்து பார்த்தா செல்லுக்குள்ள இவனுக்கு பதிலா தலையனுபவம் மட்டும் தூங்கிட்டு இருக்கு. கேரளா போலீஸுக்கு ஒரு பெரிய அவமானமா போச்சு. சரியா 3 மாசம் கழிச்சு செப்டம்பர் 9 அன்னைக்கு, இது 2013 வருஷம், திரிஷூர் பக்கத்துல நெல்லாயி அப்படிங்கிற இடத்துல ஒரு சைக்கிள் கடையில் நின்று தன்னோட சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிட்டு வந்திருக்கான். அந்த பக்கம் போன ஒரு சாதாரண போலீஸ்காரர் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு பிடிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய ஜெயில் பிரேக் பண்ணவன் ஒரு 10 ரூபாய் பஞ்சர் கடையில் வசமா மாட்டிக்கிட்டான். திரும்ப ஜெயில். ரைட்டு, போலீஸ் பிடிச்சாச்சு. அவன் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். தப்பிச்சான், பிடிச்சாச்சு. கேஸோட ட்ரையல் போயிட்டு இருக்கு. இங்க தான் ஒரு செம்ம மாற்றம். திடீர்னு ஜெயானந்தன் பேனாவை கையில் எடுத்துட்டான். நான் திருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுத ஆரம்பிச்சிட்டான். ஜெயிலில் இருக்கிற லைப்ரரியில் உட்காந்து 9ஆம் கிளாஸ் கூட தாண்டாத ஜெயானந்தன் ஒரு முழு நாவலை எழுதியிருக்கான். அந்த புத்தகத்தோட பேரு புலரி விரியும் முன்னே, அதாவது விடியல் வரும் முன்னாள். இது ஒரு கற்பனை கதை கிடையாது, அவனோட வாழ்க்கையோட நிழல். கதையில வர ஹீரோ பேரு சிதம்பரம். அவன் மரண தண்டனை கைதியா ஜெயில இருக்கான். நாளைக்கு நம்ம கழுத்துல கயிறு ஏறப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு அந்த கடைசி ராத்திரியில மனசுக்குள்ள என்ன ஓடும்? குற்ற உணர்வு, பயம், கடந்த கால நினைவுகள். இதைத்தான் அந்த புக்கில் எழுதியிருக்கான். இப்போ மற்ற கேஸுகள் ட்ரையலுக்கு வருது. ஜெயானந்தன் ஒரு சாதாரண குற்றவாளி இல்ல. அவனுக்கு சட்டம் தெரியும். போலீஸ் என் மேல பொய்யான கேஸ் போட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல அவன் வச்ச வாதங்கள் பல கேஸுகளை தவிடுபடியாக்குச்சு. அந்த முதல் பெருஞ்சினம் இரட்டை கொலை வழக்குல திரிஷூர் செஷன்ஸ் கோர்ட்ல அவனுக்கு முதல்ல மரண தண்டனை கொடுத்தது. இவன் ஒரு மிருகம், இவன் சமூகத்தில் வாழவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஜெயானந்தன் கோர்ட்டுக்கு போனான். அங்க அவன் வக்கீல்கள் செஞ்ச வாதம் என்ன தெரியுமா? போலீஸ் தரப்புல ஜெயநந்தன் திருடன் நகையை உருக்கி வித்துட்டான், இதோ அந்த உருகிய தங்க கட்டி அப்படின்னு சொல்லி ஆதாரம் காட்டினாங்க. அதுக்கு ஜெயநந்தனோட டிஃபென்ஸ் வக்கீல் கேட்டிருக்காரு, மைலாட், உரிய தங்கத்தை வச்சு அது கொலை செய்யப்பட்டவர் நகை தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? தங்கம் தங்கம் தானே. இந்த லாஜிக்க ஹைகோர்ட் ஏத்துக்கிட்டாங்க. 2015 சுப்ரீம் கோர்ட் அவனை பெருஞ்சினம் இரட்டை கொலை வழக்குல இருந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மாலா ஜோஸ் கொலை வழக்குலையும் போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. மக்கள் ஷாக் ஆயிட்டாங்க. எனது 7 கொலை பண்ணாம வெளியே வந்துருவானா? ஆனா சட்டம் ஒரு கேஸ்ல அவனை விடல. அதுதான் புத்தன்வேலிக்காரா தேவகி கொலை வழக்கு, அந்த கையை வெட்டின வழக்கு. ஏன் தெரியுமா? இந்த கேஸ்ல போலீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ். சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஜெயானந்தனை அந்த ஏரியால பார்த்த சாட்சிகள் இருக்காங்க. அடுத்ததா திருடப்பட்ட நகைகள் சிலதை உருக்காம அப்படியே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதாவது போலீஸ்க்கு. 3வது, அந்த பெண்ணோட கையை வெட்டின கொடூரம். இந்த கேஸ்ல எர்ணாகுளம் செஷன் கோர்ட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. மறுபடியும் அப்பீல். கடைசியா டிசம்பர் 19, 2016 கேரளா ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு. அது ஜெயநந்தனோட விதியை மாத்தி எழுதுச்சு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவன் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம், ஆனா இவனுக்கு மரண தண்டனை கொடுக்காம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். தண்டனைய பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை, அதாவது சாகர வரைக்கும் இவன் ஜெயில தான் இருந்தாகணும், வெளியே வரவே முடியாது. மரணத்தை விட கொடிய தண்டனை வாழ்நாள் முழுக்க 4 செவத்துக்குள்ள இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி கோர்ட் முடிவு பண்ணுச்சு. ஸோ 2016 இருந்து ஜெயநந்தன் வியூர் சென்ட்ரல் ஜெயில நிரந்தரமா அனுப்பி வைக்கப்பட்டான். இனிமே வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சப்போ அவனோட வாழ்க்கையில ஒரு
புது அத்தியாயம் ஆரம்பிச்சது. கையில இரும்பு கம்பிய பிடிச்ச அதே கை பேனாவை பிடிச்சது. ஜெயநந்தனை போலீஸ் முதல்ல அரெஸ்ட் பண்ணப்போ அவனோட பொண்ணு கீர்த்திக்கு வயசு வெறும் 11. ஸ்கூல்ல எல்லாரும், ஏய் இவ கொலகாரனோட பொண்ணுடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் கூட, உங்க அப்பா ரிப்பர் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஊரே அவங்க அப்பாவை சீரியல் கில்லர், மிருகன்னு சொல்லி வெறுத்துது. ஆனா அந்த சின்ன பொண்ணு, எங்க அப்பா தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா அவர் மிருகம் இல்ல, அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட படிச்சாங்க. எந்த கோர்ட்ல அவங்க அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுத்துச்சோ, பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே கோர்ட்ல ஒரு வக்கீலா போய் நின்னாங்க. கேட்க இது ஒரு சினிமா மாதிரி இருக்குல்ல, ஆனா அதுதான் உண்மை. இதுக்கிடையில கீர்த்தியோட கல்யாணம் 2023 வருஷம் மார்ச் மாசம் ஃபிக்ஸ் ஆச்சு. என் கல்யாணத்தை என் அப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேரளா ஹைகோர்ட்ல பரோல் மனு தாக்கல் பண்றாங்க. போலீஸ் தரப்புல பயங்கரமான எதிர்ப்பு. மிலாட், 2 முறை ஜெயில இருந்து தப்பிச்சவன், இவனை வெளியே விட்ட ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோர்ட் சொன்ன தீர்ப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கீர்த்தி வச்ச வாதங்கள் ஜட்ஜை கொஞ்சம் யோசிக்க வச்சது. ஆர்குமெண்ட் நம்பர் 1, பேசிக் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது 17 வருஷமா அவரோட அப்பா ஜெயில இருக்காரு. அவரோட பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கான உரிமை ஒரு அப்பாவா அவருக்கு இருக்கு. சட்டம் தண்டிக்கும், ஆனா உறவுகளை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணாங்க. இந்த வாதத்தை ஏத்துக்கிட்டு நீதிபதி பென்ஷு குரியன் தாமஸ் மார்ச் 17, 2023 அன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டாரு. ஒரு கைதியா இருந்தாலும் அவருக்கும் மனித உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மார்ச் 21 அண்ட் மார்ச் 22 இந்த 2 நாட்களையும் போலீஸ் பாதுகாப்போட பரல் கொடுத்தாரு. மார்ச் 22ல பொண்ணோட கல்யாண மேடையில அப்பா, ரைட், கல்யாணம் முடிஞ்சது, மறுபடியும் ஜனந்தன் உள்ள போயாச்சு. இப்போ நாவல் எழுத ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே இதை பத்தி பார்த்தோம். இப்போ எழுதி முடிச்சு அந்த நாவலை ரிலீஸ் பண்றதுக்காக பரவல் கேட்டாங்க. மறுபடியும் ஜெயில் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவிச்சது. புக் ரிலீஸ்க்கெல்லாம் பரவல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க கீர்த்தி வச்ச வாதம், சிறைச்சாலை அப்படிங்கிறது குற்றவாளிகளை அடைச்சி வைக்கிற இடம் மட்டும் இல்ல, அவங்கள திருத்தறதுக்கான இடமும் கூட. எங்க அப்பா 9ஆம் கிளாஸ் கூட தாண்டாதவர், ஆனா ஜெயில இருந்தப்போ ஒரு எழுத்தாளரா மாறி இருக்காரு, அவர் திருத்திட்டாரு அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கு தான் சாட்சி. அது மட்டும் இல்ல, இந்த புக்கு வித்த வர பணத்தை அவரு வீட்டுக்கு கேட்கல, பார்வையற்ற குழந்தைகளுக்கு தானமா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட நீதிபதி PV குஞ்சிகிருஷ்ணன், இது ஒரு வித்தியாசமான வழக்கு, ஒரு மகளே தன்னோட அப்பாவுக்காக, அதுவும் அவர் செஞ்ச குற்றத்தை மறைக்காம அவரோட மாற்றத்தை முன்னிறுத்தி வாதாடுறாங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் 18, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான், 2023 அன்னைக்கு தீர்ப்பு எழுதினாரு. சிறையில இருந்துகிட்டு ஒரு புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி புக் ரிலீஸ்க்காக டிசம்பர் 23 அண்ட் 24 தேதிகள்ல பரவல் கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 23 எர்ணாகுளம் பிரஸ் கிளப்ல போலீஸ் படைசூழ கையில விலங்கோட வந்து அந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஜெயநந்தன். பக்கத்துல வக்கீல் கோட்டு போட்டு நின்னுகிட்டு இருந்த பொண்ணு முகத்துல அப்படி ஒரு பெருமிதம். வெல் மக்களே, இங்க ஒரு கேள்வி. சட்டம் ஜெயிச்சுதா தோத்துச்சான்னு தெரியல, ஆனா ஒரு மகளோட 17 வருஷ தவம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஜெயநந்தன் உண்மையிலேயே திருந்திட்டாரா, இல்ல இதுவும் ஒரு நடிப்பா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி ஒரு பக்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனுஷன் நினைச்சா மாற முடியும். 17 வருஷம் ஜெயில இருந்து தப்புக்கு வருந்தி இப்போ ஒரு எழுத்தாளரா மாறி அந்த பணத்தை ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கறாரு. இவருக்கு வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி மாதிரியான ஆட்கள் சொல்றாங்க. சட்டமும் சிறைச்சாலையும் சீர்திருத்த பள்ளி தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட வாதம், சட்டமும் சிறைச்சாலையும் ஒரு சீர்திருத்த பள்ளி அப்படிங்கிறது. வேறாஸ் டீம் பி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், சார் என் அப்பாவை கொன்னுட்டான், புக் எழுதுனா எனக்கு என்ன, என் அப்பா திரும்ப வந்துருவாரா, கையை வெட்டு நான் அந்த வடுமா, கொலகாரனுக்கு மன்னிப்பே கிடையாது, அவன் கடைசி வரைக்கும் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த பக்கம்? திருந்தின ஜெயானந்தன் வெளியே வந்து வாழ தகுதி இருக்கா, இல்ல சட்டம் தன்னோட கடமையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களோட எல்லா கமெண்ட்டையும் படிக்கிறேன், அது உங்களுக்கே தெரியும். சரி, இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் என்ன? முக்கியமா சேஃப்டி. ஜெயநந்தன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? பெரும்பாலும் பின்பக்க கதவு அல்லது ஜன்னல் கம்பி வழியாதான். நம்ம ஊர்ல நிறைய பேர் நைட்டு தூங்கும்போது பின்பக்க கதவை சரியா போட்ட மாட்டோம், அல்லது நம்ம வீட்டுக்கு ஏமா வரப்போறான், வீட்டுல என்ன இருக்கு அப்படிங்கிற அலட்சியம். உங்க வீட்டு ஜன்னல் கம்பிகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி, கேப் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்க. அதுக்கான ரெமடியல் ஆக்ஷன் எடுங்க. குறிப்பா பழைய வீடுகள்ல குறுக்கு கம்பிகள் ரொம்ப கேப் ஜாஸ்தியா இருக்கும். அங்க தேவைப்பட்ட இடத்துல மல்டிபிள் கம்பிஸை வச்சு வெல்ட் பண்ணுங்க. சாதாரண பூட்டுக்கு பதிலா டெட் போல்ட் இல்லைனா டபுள் லாக் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. இதை இரும்பு கம்பி வச்சு உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ராத்திரி நேரம் வீட்டுக்கு வெளியே அல்லது பின்னாடி ஒரு சின்ன லைட்டாவது எரிய விடுங்க. திருடர்களுக்கு இருட்டு தான் வசதி,
ஆனால் லைட் எரிஞ்சா கொஞ்சமாவது பயப்படுவாங்க. அடுத்தது சிசிடிவி கேமரா மாட்டுங்க. இப்பெல்லாம் அது ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்குது. எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்கு. பை தி வே, இந்த ஜெயநந்தன் கதையை பார்க்கும்போது ரிப்பர் ஜெயச்சந்திரனை பற்றி ஒரு நிமிஷம் பேசணும். இந்த ரிப்பர் ஜெயானந்தனுக்கு முன்னோடி ஒரிஜினல் கேரளா ரிப்பர் ஒருத்தர் தான். அவன் பேரு சந்திரன். ஜெயநந்தனை விட அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. 1960களிலேயே 14 பேரை வெறும் சுத்தியில வச்சே கொன்ன கொடூரமானவன் அவன். அந்த பழைய வரலாறும் அந்த உண்மையான ரிப்பர் கதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதிகமாக கமெண்ட் வந்தா அடுத்த வீடியோல அந்த 1965க்கு டைம் டிராவல் பண்ணலாம். ஆல் ரைட் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் இன்சிடென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.